Hi. Hello, this is Riaz. Welcome back to Pragmatic Neat Tamil. பின்னாடி எழுதியிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். This will be the best batch for 6. ப்ராஜெக்ட் 720 பற்றி நிறைய பேர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன இருக்கும் ஏது இருக்கும் எனக்கு ரொம்ப ப்ராப்பராக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். சரி, ஃபர்ஸ்ட் விஷயம், ப்ராஜெக்ட் 720 எப்படி என்ரோல் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரீ புக் பண்ணியிருக்கணும். அது ப்ரீ புக் பண்ணியிருந்தா என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் 1000 + GST சேர்த்து ப்ரீ புக் பண்ணுவீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூன் மாதம் ஆக்சுவல் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது, சரியா, ஆக்சுவல் கோர்ஸ் நாங்கள் டிசைன் பண்ணி கொடுக்கும்போது அந்த டைமில் உங்கள் மெயிலுக்கு எல்லாருக்குமே ஒரு ப்ரோமோ கோட் கிடைக்கும். சரியா, எல்லாருமே போட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. சரியா, நீங்கள் ப்ரீ புக் பண்ணவங்க மட்டும் அந்த மெயில் ஐடி போட்டிங்க அப்படின்னா, அந்த ப்ரோமோ கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவல் கோர்ஸ் ரேட் 20Kன்னு காட்டும். அது அப்படியே கேன்சல் ஆகி 10Kன்னு காட்டி அதை 2 டைமில் கட்டிக்கலாம். 2 ஆப்ஷனும் இருக்கும். ஃபுல்லாகவும் கட்டிக்கலாம், இல்லை பாதியாக கூட கட்டிக்கலாம் ஃபீஸை. ஓகேவா, ஃபுல் இயர்க்கான ஃபீஸ் இது, மந்த்லி கிடையாது. யாரும் என்கிட்ட கேட்காதீங்க மந்த்லியா அப்படின்னு சொல்லி. ஃபுல் இயர்க்கான ஃபீஸே இவ்வளோதான், ப்ளஸ் ஜிஎஸ்டி நான் எதுவும் பண்ண முடியாதுங்க. கவர்மெண்ட்டுக்கு நான் கட்ட வேண்டிய காசு அது. சரியா, கவர்மெண்ட் எங்கிட்ட கேட்குறாங்க, நான் அதை கட்டி தான் ஆகணும். ஐ கேனாட் டூ எனிதிங். ஓகே, ஸோ 10K + GST அரௌண்ட் 2200 300 வந்து ஜிஎஸ்டி வரும். சரியா, ஸோ இந்த ரேட்டுக்கு உங்களால் இந்த பேட்சை வாங்க முடியும். சரியா, ஃபர்ஸ்ட் விஷயம், எப்போ பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்? மோஸ்ட்லி உனக்கு ஜூன் எண்டு, ஜூன் 3rd to 4th வீக் இந்த பேட்சை நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பிகாஸ் ரிசல்ட் முடிஞ்சு எல்லாரும் கன்ஃபியூஷன்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பேட்ச்ல கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நான் வந்து பேசிக் ஸ்டார்ட் பண்ணா கரெக்டாக இருக்கும். சரியா, எடுத்த உடனே இந்த பேட்சை ஒரு விஷயம் சொல்லிடுறேன், பேசிக்ஸ்ல தான் ஸ்டார்டே பண்ண போறேன். பேசிக்ஸ், அட்லீஸ்ட் பிசிக்ஸோட பேசிக்ஸ் மட்டுமே 14 to 15 hours பேசிக்ஸ் மட்டுமே போகும். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு மேல. சரியா, 14 to 15 hours பேசிக்ஸ் மட்டுமே போகும். ஓகே, கிளாஸஸோட டைமிங் என்ன இருக்கும்? இது காமனாக கேட்டால் நிறைய டவுட்ஸ் என்கிட்ட நிறைய பேர். ஓகே, கிளாஸஸோட டைமிங் என்ன இருக்கும்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், மோஸ்ட் ப்ராபபிளி பிசிக்ஸ் நான் டீச் பண்ணேன் அப்படின்னா ஈவினிங்ல இருக்கும். அண்ட் ஃபேக்கல்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்ஸுக்கு we are gonna appoint some யூனிவர்சிட்டி பேஸ்டு ப்ரொஃபஸர்ஸ். நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல, நான் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ள கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகேவா, ஃபிசிக்ஸுக்கு உங்களுக்கு யூனிவர்சிட்டி லைக் பெரிய அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாதிரி வந்து படித்தவங்க, அந்த மாதிரி வந்து லைக் பெரிய நாலேஜபிள் பர்சன்ஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த மாதிரி பீப்புள் தான். மெக்கானிக்ஸ் அவங்க நடத்துவாங்க, எலக்ட்ரிக்கலும் வந்து சில சாப்டர்ஸ் நான் நடத்துவேன். சப்போஸ் ஏன்னா நான் ஃபிசிக்ஸ் டீச் பண்ணுவேன்ல, சரியா, ஸோ சில சாப்டர்ஸ் நான் நடத்துவேன், சில சாப்டர்ஸ் அவங்க நடத்துவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஓகே, மோஸ்ட்லி மார்னிங்கில் இருக்கும். நான் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னென்ன பண்ணுறது? பிகாஸ் இந்த பேட்சை நான் போத் 12th ஸ்டூடெண்ட்ஸ், ரிப்பீட்டர்ஸ், பார்ஷியல் ட்ராப்பர்ஸ் எல்லாருக்குமே. ஓகே, 12th அண்ட் ரிப்பீட்டர்ஸ், பார்ஷியல் ட்ராப்பர் எல்லாருக்குமே 11th படிக்கிறீங்கன்னா கூட வாங்கி ஒரு வருஷத்துல உட்காந்து முடிச்சிட்டு சிலபஸை. பிசிக்ஸ் மார்னிங்ல மோஸ்ட்லி இருக்கும். அதே மாதிரி ஜுவாலஜி மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன்ல இருக்கும். ஜுவாலஜி இது இன்டர்சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. பாட்டனி மோஸ்ட்லி ஈவினிங்ல ஆர் நைட்ல தான் இருக்கும். பட் கெமிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லிடுறேன், கெமிஸ்ட்ரி எப்போவுமே நைட்டில் தான் இருக்கும். பிகாஸ் நான் அப்போ தான் ஃப்ரீயாக இருப்பேன். சரியா, கெமிஸ்ட்ரி ஓகே. கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வில் பி செஷன் மாறலாம். இது எல்லாத்துக்குமே ரெக்கார்டிங் கிடச்சிடும். நீ மிஸ் பண்ணிட்டேன்னா எல்லாத்துக்குமே ரெக்கார்டிங் அவைலபிளாக இருக்கும் ஆப்பில். நீ உட்காந்து பொறுமையாக கூட பார்த்துக்கலாம். சரியா, ப்ராப்ளமே இல்லை, உட்காந்து எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓகே, இதுக்கு அடுத்து உனக்கு நெக்ஸ்ட் இன்னொரு டவுட் வரும். சரியா, டிபிபிஸ் கிடைக்கும். எவ்ரிதிங் வில் பி கிவன். ஈச் அண்ட் எவ்ரிதிங் வில் பி கிவன். ஒரு லெசன் முடியுது, ஒரு லெக்சர் முடியுதுன்னா அதுக்கான டிபிபிஸ் வில் பி ப்ரொவைடட். டிபிபிஸ் மட்டும் கொடுத்துட்டு இல்லை, அந்த டிபிபியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும் நோட்டில். அதை எடுத்து உன்னோட மென்டருக்கு அனுப்பணும். என்ன பண்ணணும்? மென்டருக்கு அனுப்பணும். அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது உன்னோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆச்சுன்னு சொல்லி டெய்லி டாஸ்க் வில் பி கிவன். இன்னைக்கு இந்த இதெல்லாம் நடத்திருக்கோம் அப்படின்னா டெய்லி டாஸ்க் கண்டிப்பாக உன்னோட மென்டர் வந்து உனக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் நீ முடிக்கணும், இன்னைக்கு இவ்வளோ நடத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி டெய்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது யாருமே தமிழில் பண்ணது கிடையாது. டெய்லி டாஸ்க் வில் பி கிவன். ஸோ சால்வ் பண்ணி மென்டருக்கு அனுப்பணும். மென்டர் வில் பி
கைடிங் யூ. இது ஏதாச்சும் தப்பு இருக்குது அப்படின்னா மென்டர் கிட்ட கேட்கலாம். இல்லை மென்டர் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்களோ அதை நீ கண்டிப்பாக பண்ணி தான் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக வைக்க ட்ரை பண்ணுவேன். சரியா? மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ எனக்கு பேரண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான். ஓகேவா? உங்களோட புள்ள என்ன பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல. பிகாஸ் எல்லாருமே வந்து நாங்கள் கண்டிப்பாக லைக் பேட்சாக கூட நான் வைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ 50 மெம்பர்ஸ்க்கு ஒரு மென்டர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. சரியா? டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன்று ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க விரும்பலை. சரியா? வாரம் டெஸ்ட் இன்னும் வேண்டாம். சரியா? ரொம்ப அவ்வளோ ப்ரெஷர் ஸ்டார்டிங்கில் நீ எடுத்துக்க கூடாது. ஸோ நான் என்ன சொல்லுவேன், நாங்கள் கொடுக்குற டிபிபிஸ் ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற அசைன்மெண்ட்ஸ் அதை வந்து நீ அப்படியே நீயே சால்வ் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம் உள்ள. அதெல்லாம் குட்டி குட்டி டெஸ்ட் மாதிரி தான். பட் கண்டிப்பாக உனக்கு 15 டேஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கடுத்து 30 டேஸ் இருக்கும். அதுக்கடுத்து 45 டேஸ் இருக்கும். என்னன்னா இது 15, 30, 45 இந்த 15 டேஸ்லையும் 30 டேஸ்லையும் கவர் பண்ண 2 சாப்டரையும் சேர்த்து இந்த 45 டேஸில் நீ எழுதுவ. கியூமுலேட்டிவாக போகும். 15 டேஸ் எழுதின டெஸ்ட்டை அதுக்கடுத்து 30 டேஸ் மொத்தமாக எழுதுவேன். 15 and 30 சேர்த்து என்ன பண்ணுவேன், 45 எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி குமுலேட்டிவாக உனக்கு ரிவிஷனுக்காக இந்த ஒரு விஷயத்த வச்சிருக்கும். சரியா? பட் இங்கே பார், திருப்பி இந்த 45க்கு அப்புறமா திருப்பி ஒரு 30 வருதுல்ல, அந்த 30ல எல்லாமே சேர்த்து வருமானு கேட்டால் இல்லை, அந்த மந்த்து மட்டும் தான் வரும். சரியா? மந்த்லி டெஸ்ட் 30 டேஸ் நடக்கும். 15 டேஸ் மட்டும் நடக்கும். சரியா? இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும். அதுக்கடுத்து 45 வரும்போதெல்லாம் ஃபுல்லாக குமுலேட்டிவாக மாறிடும். இதுக்கு பிளானர் நெக்ஸ்ட் மந்தே உனக்கு கிடச்சிரும். பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 1லயே உனக்கு 1 இயர் நாங்கள் என்ன பண்ண போகிறோமோ எல்லாம் பிளானருமே நான் சொல்லிடுவேன். எல்லாமே உனக்கு கொடுத்துருவேன். இதுதான் நடக்க போகுது, இந்த டேட்டில் இந்த டெஸ்ட் இருக்கும், இந்த சாப்டர்ஸ் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக நான் கொடுத்துருவேன். ஓகே? இவ்வளோ ஸ்ட்ரக்சர்டான ஒரு கோர்ஸை நீ வந்து எவ்வளோக்கு வாங்குவ தெரியுமா? யூஸ்வலாக 1 to 4 lakhs. எவ்வளோ? 1லேருந்து 4 லட்சம் 4.5 லட்சம் வரையும் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து, ஏன்னா காசு கொடுத்தா தான் வந்து உங்களால் படிக்க முடியும்னு. ஏன்னா நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஃபீட்பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி படிக்கிறோம், என்ன படிக்கிறோம், லைக் பிரெயின் மீடிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு, வீடியோஸ்லாம் எடுத்து காட்டுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள், ரிலீஸ் ஆகும் ஒன்று. நான் திருப்பி சொல்கிறேன், பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்ணுவோம். எல்லாமே ரொம்ப ப்ராப்பராக பொறுமையாக போகும். சிலபஸ் டிசம்பரில் முடிஞ்சிடும். மோஸ்ட்லி சிலபஸ் கம்ப்ளீஷன் ஜான்வரி வரைக்கும் ஃபிசிக்ஸ் போக சான்ஸ் இருக்குது. நீட்ஸ் டைம். ஸோ அதுக்கப்புறமா ஃபுல்லாக அட்லீஸ்ட் ஒன்றுனா 50லேருந்து 70 மார்க் டெஸ்ட் ஆச்சு எழுத வச்சிருவேன். கவலையப்படாது. திஸ் இயர்ஸ் நீட் ஷுட் பி யோர்ஸ். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் என் கூட போட ரெடியோ அவ்வளோக்கு எவ்வளோ அதோட அதிகமாக நான் உங்க கூட போட ரெடி. பிகாஸ் கிராஷ் கோர்ஸ்லேயே பார்த்துருப்பேன், அவ்வளோ டே நைட்டாக நாங்கள் செஷன்ஸ் எடுத்தோம். சரி, அது இந்த பேட்சில் வந்து நான் இன்னும் 100%, லைக் 1000% கூட கொடுப்பேன். சரியா? ஐ வாண்ட் ரிசல்ட் ஃப்ரம் யூ பீப்பிள். ஒரு பெரிய ரிசல்ட்டை பிளாஸ்டாக நீ கொடுக்கணும். ஒரு கம்மியான ஒரு லைக் அந்த அஃபோர்டபுள்ன்ற அந்த மாதம் 1000 ரூபாய் சேர்த்து வச்சா கூட எவ்வளோ ஆகுமோ, இப்போலேருந்து சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட நீ வந்து அடுத்த மாதம் ஃபீஸ் வந்து கட்டிடலாம். இப்போ இந்த மாதம் 2000, அந்த மாதம் 2000னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஒரு 5 மாதத்துக்கான சீட்டு லைக் ஃபீஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த 5 மாதம் முடியும் போது 5 மாதம் இருக்குமோ 1000 சேர்த்து வை. அதுக்கு அடுத்த 5 மாதம் ஃபீஸை வந்து கட்டிடலாம், முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான். சரியா? அஃபோர்டபிலிட்டி இருக்குது, அதனால் குவாலிட்டியில் எங்கேயாச்சும் இன்னும் குவாலிட்டி வில் பி மெயின்டைன் டு த பீக். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இவ்வளோ இருக்கும். மென்டர்ஷிப் இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், எல்லா டெஸ்ட்டுக்கும் வீடியோ சொல்யூஷன் வில் பி தேர். வீடியோ சொல்யூஷன் இருக்கும், கவலையே படாத. நான் வந்து எவ்வளோ லட்சம் செலவானாலும் பரவாயில்ல இந்த அகாடமிக்காக. பட் நான் கண்டிப்பாக பெருசாக இந்த ஒரு பேட்சை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். டெஸ்ட்டுக்கு எல்லா டெஸ்ட்டுக்குமே வீடியோ சொல்யூஷன் வில் பி தேர். ஸோ கவலையே படாதீங்க. ஓகே, திஸ் இஸ் தி ஆல் அபவுட் நம்மளோட டார்கெட் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் 720. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நான் ஒரு நம்பர் தரேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. ஓகேவா? 8056173138. ஓகே, இதில் நீங்கள் பேட்ச் ரிலேட்டடான டவுட் எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். சரியா? உங்களுக்கு லிங்க், பேமெண்ட் லிங்க் வேணும்னாலும் வந்து கேட்கலாம். சரி, திஸ் வில் பி யுவர் லைக் மெயின் நம்மளோட கோஆர்டினேட்டரோட நம்பர். சரியா? வீடியோ சொல்யூஷன் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் டவுட்னா இதுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் வில் பி த பெஸ்ட். ஐம் சேயிங்
will regret for sure if you are not in this. Okay, so and திருப்பி சொல்லிடுறேன், ப்ரீ புக்கிங் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து ரீஃபண்ட் மட்டும் கேட்காதீங்க. ப்ரீ புக்கிங் பண்ண அமௌண்ட் will not be refunded. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய் 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 பாய். நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்றேன், அதுலேயும் பார்த்து